என்னுடைய ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டுங்க. எதையும் எதிர்பார்க்காம யதார்த்தமா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு தானுங்க. ஆனா அவனுக்கு கல்யாண விஷயத்துல தான் அது இஷ்டமே இல்லை. ஒரு முறை அவனும் அவன் குடும்பமும் நானும் அவனுக்கு பெண் பார்க்கறதுக்கு போயிருந்தாங்க. அவன் பேரு கணேசன், மாப்பிள்ளை கணேசன் எல்லாம் சொல்லுவாங்க. என் நண்பன் மாப்பிள்ளை கணேசன் பொண்ணூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுடைய லட்சியத்தை எடுத்து விட்டான் தன் வாயால. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, எனக்கு டவுரி பிடிக்காதுங்க, பணம் காசு பிடிக்காது, நகை நட்டு கூடாது, சீர்சனத்தையெல்லாம் பண்ணவே கூடாது, கல்யாணம் பண்ணாமா அது பெருசா வைக்க கூடாது, ஆடம்பரமே ஆகாது, எதுவுமே பேசக்கூடாது, உங்களுக்கு என்ன சௌரியமோ அது போல சிம்பிளா செஞ்சா கல்யாணம் போகுது அப்படின்னு தன்னுடைய லட்சியத்தை எடுத்து விட்டா நம்ம கணேசன். பெண்ணின் அப்பாவிற்கு பெரும் வியப்பாகி போச்சு. இந்த காலத்துல இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளையா, அதுவும் என் பொண்ணுக்கு அப்படின்னு ரொம்ப வியப்பாகி ஓவர் மகிழ்ச்சியில திக்குமுக்காடி வாயடைச்சு கோந்துட்டாரு வருங்கால மாமனார். இவனும் அப்படியே அதை சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தான். அந்த பொண்ணு வந்து பழக்கம் போல பஜ்ஜி சுஜ்ஜி காபி டீ எல்லாம் கொடுத்து எல்லாம் பேசிட்டு இருந்தான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணூட்டுக்காரங்க என்ன சொன்னா, இப்பேற்பட்ட தங்கமான மாப்பிள்ளைய எங்கேயும் பார்க்க முடியாது, நானும் எங்க பொண்ணுகிட்டையும் என் சம்சாரத்தையும் பேசிட்டு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தபால் போடுறோம் அப்படின்னு எங்களை சிறப்பா வழி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. கணேசன் பெற்றோருக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்தது. இன்னைக்கே தகவல் சொல்லணும்னு பார்த்தா இவங்க பின்னாடி சொல்றாங்களே, அப்படி இருந்தா கூட தங்களது ஒரே மகனது விருப்பத்திற்கு குறுக்கே நிற்கக்கூடாது, அவனுக்கு என்ன தோணுதோ செய்யிட்டு அப்படின்னு கம்முன்னு வந்துட்டாங்க என்னுடைய நண்பனுடைய அப்பா அம்மா. கணேசனுக்கு ஏக பெருமை. தன்னை போல மற்ற வாலிபர்களும் இப்படி நடந்து கொண்டா நாட்டுல எந்த பொண்ணுக்குமே வரதட்சணை அப்படிங்கிற பிரச்சனையே வராது, பெண் கொடுமை நடக்காது அப்படிங்கிற சிந்தனையில நம்ம கணேசன் மூழ்கி அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருந்தான். இப்படியே கற்பனையில அவங்க இருக்க பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட இருந்து எந்த லெட்டருமே வரல. என்னடா பண்றது அப்படின்னு இங்க மாப்பிள்ளை வீட்டுல கணேசனுடைய அப்பா அம்மா யோசனை பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, மறுபடியும் நேரில் போய் கேட்கறதுக்கு சங்கடம். இப்படியே போக 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் நோ ரெஸ்பான்ஸ். பொண்ணூட்டுல இருந்து என்ன டவுரி தானே வேண்டான்னு சொன்னோம், இது ஏன் பிடிக்கல அப்படின்னு கணேசன் சோகமாயிட்டா, நானும் சோகமாயிட்டேன். இப்படிலாம் இருக்கிறப்போ நாங்க 2 பேரும் மனசை தேர்த்தறதுக்காக பக்கத்துல இருக்கிற செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு பூஜை பண்றதுக்காக போனோம். அங்க போய் பார்த்தா அந்த அன்னைக்குன்னு நாங்க பார்க்க போனோம்னா பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. இதை பார்த்து கணேசனுக்கு சாக்கு, கணேசனோட எனக்கு சாக்கு. உடனே பொண்ணோட அப்பாவை நைசா கூட்டிட்டு போய், என்னங்குது கணேசனை போல தங்கமான மாப்பிள்ளையும் இல்லை, நீங்க இப்ப வேற ஒரு மாப்பிள்ளைக்கு கொடுக்குறீங்களே, இப்ப எங்க மாப்பிள்ளை வந்து பித்தளையா போயிட்டு அப்படின்னு கோபத்துல கேட்டேன். உடனே அவர் வந்து, தம்பி அவசரப்படாதீங்க, ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு என்ன வந்து கோயிலுடைய ஓரமா கூட்டிட்டு போய் அன்னைக்கு நடந்ததை சொன்னாரு. அதாவது நீங்க கணேஷ் இவங்கெல்லாம் நீங்க வந்து பொண்ணு பார்க்க போனதுக்கு அப்புறம் எனக்கும் என் மனைவி ஜானகிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு, கணேசனை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு, நாங்களா ஓகேன்னு சொல்றப்போ எங்க சொந்தக்கார மாமா ஒருத்தர் வந்தார். வந்துட்டு இந்த தகவலை சொன்னோன்னு அவர் என்ன சொன்னாரு, என்னங்க இது இந்த காலத்துல இப்படி இருக்கிறீங்க, அதுவும் இல்லாம உங்க பையனுக்கு கிடைச்சிருக்கிற மாப்பிள்ள பெரிய தங்கன்னு சொல்றீங்களே, எப்படியுமே நீங்க வந்து ஆபீஸ்ல லோன் போட வேண்டாம், பைனான்ஸ் அநியாய வட்டிக்கு வாங்க வேண்டாம், சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கலாம், கிராமத்தில் இருக்கிற நீ வீட்டு தோட்டம் காட்ட கூட விற்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சு இந்த கல்யாணம் ஓகே சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க செஞ்சதெல்லாம் தப்பு. என்ன காரணம்னா, சாதாரணமா ஒரு 5 சவரன் ஒரு 10 சவரன் ஏங்க ஒரு 10,000 5,000 கூட ஒரு பையன் பணம் வேண்டான்னு சொல்றானா அவனுக்கு ஏன் யோசனை பண்ணணும் இல்லைங்க. பொண்ணு அந்த பையனுக்கு ஏதாவது நோய் இது இருக்கு இல்லைன்னா அவனுடைய தவறான பழக்க வழக்கம் சகவாசத்தினாலதான் அவன் எதை வேண்டாங்கிறான். இந்த காலத்துல புரிஞ்சு நடந்துக்குங்க அப்படின்னு வந்த சொந்தக்காரர் சொல்ல என் மனைவியும் வந்து டென்ஷன் ஆகி யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதே விஷயத்த என் பொண்ணுகிட்டையும் சொல்ல இந்த பொண்ணு ஆமாங்கப்பா அப்படி இருந்தாலும் இருக்கு அப்படின்னு இந்த கல்யாணத்தை வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டான். அப்புறம் நான் என்ன பண்றது, என்னதான் தங்கமா மாப்பிள்ளையா இருந்தாலும் ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்றப்போ எங்களுக்கு பலத்த சந்தேகம் வந்துருச்சு. இதை கேட்கறதுக்கும் எங்களுக்கு தயக்கமா இருந்தது. அதனால அன்னைக்கு ஒரு முறையை வந்தாலும் எங்க மாமா, அந்த மாமாவை எனக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா முடிவு பண்ணிட்டா அப்படின்னு இவர் வந்து என் காதை கடிக்க, அங்க வந்து மாமா தன்னுடைய ஆஹா எப்படியோ அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா, இந்த வீட்டு சொத்தெல்லாம் நீ எனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு தற்பமா பேசிட்டு இருந்தாராமா அந்த கல்யாணத்து மாப்பிள்ளையோட அப்பா. இதுதானுங்க இந்த காலத்துல சில பக்கம் கோல் மூடி விட்டுட்டு கல்யாணத்தை பண்றாங்க. எப்படியோ எப்படி யாரு கல்யாணம் ஆனாலும் என்னுடைய நண்பன் கணேசன் வந்து பாவம் தானுங்க, ஏதாவது வேணும்னு கேட்டா அது வந்து வரதட்சணைங்கிறாங்க, எதுவுமே வேண்டாம்னு சொன்னா பொண்ணு சந்தேகப்படுறாங்க, பொண்ணு வீட்டுல சந்தேகப்படுறாங்க. எப்படித்தானுங்க இது போல கணேசன் போல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்றது எனக்கும் புரியலீங்க. இப்ப என்ன பண்றதுக்கு மறுபடியும் பொண்ணு பார்க்க தான் போவானுங்க. போயிட்டு வரேங்க.